வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளினா எப்படி பட்டாசு ஞாபகம் வருமோ அதே மாதிரி குலோப் ஜாமுன் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. அதிரசம், முறுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்யலை அப்படின்னாலும் டக்குன்னு செய்கிற மாதிரியான இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மக்கன் பேடாவை ஒரு முறை எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்காட் மக்கன் பேடா செய்கிறதுக்கு நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எம்டிஆர் தான். எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. ஒரு பேக்கெட் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இந்த கட்டி உருண்டையாக இருக்கிறது எல்லாமே உடச்சி விட்டுட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக மாவு இருக்கும் போது தான் நம்மளால் ஈஸியாக பிணைய முடியும். இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல சாஃப்டாகவும் கூடுதல் டேஸ்ட் இருக்க மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி கையில் ஒட்டுற கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம மாவை பிணையணும். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். நீங்கள் எந்த பேக்கெட் வாங்கியிருக்கீங்களோ அதில் என்ன அளவு சர்க்கரையும் தண்ணியும் சேர்க்க சொல்லியிருக்காங்களோ அந்த அளவே சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். சர்க்கரை பாகுக்கு கொஞ்சம் நட்ஸையும் நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் பெரிய பெரிய பாலாக உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு பள்ளம் பண்ணிவிட்டு அதில் நம்ம பொடிச்சு வச்ச நட்ஸ் இருக்குது இல்லையா, அதை அப்படியே உள்ளே வச்சிட போகிறோம். இதில் முக்கியமானது எந்த கிராக்கும் இல்லாமல் நம்ம உருட்டுறது தான். கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு சாஃப்டாக உருட்டணும். மாவை எப்படி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். சர்க்கரைப்பாகு நல்லா கொதிச்சாச்சு. தொட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரையோட பிசுபிசுப்பு இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பாகை வேறு ஸ்டவ்வில் மாற்றி வச்சுருங்க. இப்போது எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் முங்குற அளவு, இந்த ஸ்வீட்டெல்லாம் முங்குற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். ஒன்றுன்னா போட்டு ஸ்லோவாக இதே மாதிரி கரண்டியில் நம்ம தள்ளி விட்டுட்டே இருந்தோம்னா 2 பக்கமுமே கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகி வந்துடும். 2வது டிப் மிதமான சூட்டில் தான் இதை வேக வைக்கணும். ஏன்னா நம்ம பெரிய பாலாக போட போகிறோம். அதே மாதிரி எண்ணெயில் கரண்டி வச்சு தான் அதை சுற்றி விடணுமே தவிர டைரெக்டாக மக்கன் பேடாவை எடுத்து திருப்ப வேண்டாம். ஸ்லோவாக திருப்பி விட்டாலே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும். இப்போ கொஞ்சம் நான் சர்க்கரை பாகை வார்ம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ டைரெக்டாக அடுப்புலேருந்து, அதாவது எண்ணெயிலேருந்து எடுத்து அப்படியே இந்த பாகில் போட்டுடலாம். இந்த பாகோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உள்ளே டக்குன்னு அப்சார்ப் ஆகும் எல்லா ஸ்வீட்டுமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்பயும் ஒரே மாதிரி குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மக்கன் பேடா கடிக்கும் போது உள்ள நட்ஸ் இருக்கிறது எல்லாருக்கும் சர்ப்ரைஸாகவும் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக பால் யூஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பாகு முக்கியம். அதே மாதிரி சாஃப்டாக பிசையணும். கிராக் எதுவுமே இல்லாத மாதிரி பிசையணும். கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி பால் கன்சிஸ்டன்சிக்கு உருட்டினீங்கன்னா பர்ஃபெக்டான மக்கன் பேடா உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.